பச்சை கற்பூரத்தையும் கஸ்தூரி மஞ்சளையும் கலந்து இல்லத்தின் வெளியே வந்து துடைக்கிறதோ இல்லை தெளிக்கிறதோ வாசலில் முதல் செய்யணும். அந்த வாசலில் அந்த முறையை செய்ததுக்கப்புறம் கோலத்தை அதாவது வந்து அரிசி மாவினால் கோலத்தை போடணும். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லம் அதாவது வந்து உள்ளே போகிறோம். உள்ளே அந்த துடைக்கக்கூடிய இடம், அந்த வீட்டை துடைக்கிறது எப்படி துடைக்கணும் அப்படின்னா, அதாவது தீய சக்திகளாக இருந்தாலும் எதிர்மறை சக்திகளுடைய தார்க்கம் இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சொல்கிற முறையில் செய்யும்போது அது வீட்டுக்குள்ளே நிலைக்க விடாது, அதை வெளியே விரட்ட பண்ணும். ஒரு கை கல்லூப்பை எடுத்து போடுங்க, கஸ்தூரி மஞ்சத்தூள் பச்சை கற்பூரத்தை பொடிச்சு அதில் போடுங்க, ஜவ்வாது ஒரு ஸ்பூன் ஜவ்வாதை எடுத்து போடுங்க, சந்தன அத்தர், ஜவ்வாது அத்தர், மல்லி அத்தர்ன்னு விற்கும், அந்த அத்தரை வாங்கி அதில் ஒரு 2 சொட்டை விட்டு வீட்டை உள்ளேருந்து தொடச்சி வெளியே கொண்டு வந்து வாசலில் ஊற்றிடுங்க. அப்போ அந்த இடத்துல நறுமணங்கள் அப்படியே இருக்கும்.